நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டர்ஃபுல் உங்க மியூசிக் வந்து இட்ஸ் கில்லிங், இட்ஸ் ரியலி கில்லிங். இல்ல நிஜமா வந்து இமோஷன்ஸ்ல வந்து அப்படியே ஒரு கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த பியானோல உங்களோட விரல்கள் வந்து நீங்க பதிச்சு ஏதாவது ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணும்போது எங்களால உணர முடியுது. what a mesmerizing music. 3ல இருந்து ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் அந்த டிரான்சிஷன் வந்து அனிருத் நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கணும்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் இந்த மியூசிக்கே போதும் அதுக்கான பதிலை கொடுத்துருச்சு. ஐ திங்க் ஐ டோன்ட் நீட் an answer anymore. பார்க்குறவங்களுக்கும் தெரியும் wonderful music in எதிர்நீச்சல். You're back with a bang. Thank you. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ரொம்ப பயம்தான் ஆக்சுவலாக. இப்போ அந்த 3 ஆல்பம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சரியில்லைனா கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஆனால் அது இந்த லெவலுக்கு இந்த ஆல்பம் சக்ஸஸ் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லா லிசனர்ஸ்க்கும் நன்றி. ஆல் த வியூவர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஆல்சோ. அனிருத் அவரோட அன்பிளக்ட் அப்படிங்கும்பொழுது முதல்ல நம்ம முக்கியமாக பேச வேண்டியது லவ். பிகாஸ் ஐ திங்க் வந்து அந்த லவ் தான் உங்களோட மேஜிக் அப்படின்னு நினைக்கிறேன். 3ல வந்து ஏன் எல்லாருக்கும் வந்து அப்படி உருகி அந்த ஒவ்வொரு பாடலையும் ரசிச்சாங்கன்னா அது காரணம் அந்த ஆத்மார்த்தமான ஒரு லவ். அது வந்து ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும் இல்லை ஒவ்வொரு பாடலாகட்டும் அண்ட் லிரிக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த பீட்ஸ், இட் வாஸ் ஸோ சூதிங். லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. நிச்சயமா காதல் வயப்பட்டவங்க தான் வந்து அந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து கம்போஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ரொம்ப டேஞ்சராக கொஸ்டின் கேட்குறீங்க. இல்லை அது எப்படி சொல்கிறது, அது ஐ டோன்ட் மேக் மியூசிக், ஐ டோன்ட் திங்க் டூ ஹார்ட். இன்ஸ்டிங்டிவாக என்ன வருதோ அதான் நான் வந்து பண்ணுறேன். அது வந்து இது வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அந்த லவ்ன்ற மேட்ரு வந்து கண்டிப்பாக அது எல்லாரோட லைஃப்லேயும் வந்து அது வந்து போய் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஸோ அந்த ஃபீலிங் வந்து ஆப்வியஸ்லி எனிபடி வுட் ஹவ் ஃபெல்ட் இட். ஸோ அந்த ஃபீலிங்கை நம்ம வெளில கொண்டு வரது தான் இந்த மியூசிக் வழியா. ஓகே, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க. பட் எப்படி வந்து உங்களோட சாங்ஸ் ஒரு ஸ்பெஷலோ வந்து அதே மாதிரி உங்களோட பிஜிஎம்மும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எஸ்பெஷலி 3ல வந்து உங்களோட பிஜிஎம் வந்து நிறைய பேரை அழ வச்சுது. அவ்வளவு ஒரு இமோஷனலி இல்லை, இட் வாஸ் ஸோ ரியல். அதே மாதிரி எதிர்நீச்சல்ல இப்போ 3ல அஃப்கோர்ஸ் தனுஷ், எதிர்நீச்சல்ல வந்து உங்களோட ஹீரோ இவர் வந்து பேசிக்கலி ஒரு காமிக்கல் பர்சன், ஒரு காமிக்கல் பர்சனாலிட்டி சிவகார்த்திகேயன். அவர் வந்து ஒரு ஹீரோ ஒரு படத்துல பண்றாருங்கும்போது நிறைய காமெடி தான் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பட் நீங்க அதுல மியூசிக் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த பிஜிஎம் எப்படி கம்போஸ் பண்ணிருக்கீங்க எதிர்நீச்சல்ல? பிஜிஎம் எதிர்நீச்சல்ல வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலாக டோட்டலாக கான்ட்ராஸ்டாக 3க்கு கான்ட்ராஸ்டாக 3 வந்து ஒரு ட்ராஜடி லவ் ஸ்டோரினால
அதுக்கு வேணுங்கிற பிஜிஎம் வேற மாதிரி இருக்கும். எதிர்நீச்சலில் வந்து இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம் ஓவரால் வித் லிட்டில் மெசேஜ் இன் தி எண்ட். ஸோ இது ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம் இந்த படமே. அண்ட் அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெம் ஆஃப் அ பர்சன் ஆல்சோ சிவகார்த்திகேயன் சார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கோர் ஃபார் ஹிம். ஸோ எதிர்நீச்சல் சாங்ஸ் அன்பிளக்ட் இன்னைக்கு வந்து இந்த என்டையர் ஷோவில் உங்கள் முன்னாடி உங்களோட சேர்ந்து நிறையா சிங்கர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த முதல் சாங் வெளிச்ச பூவே, அந்த சாங் உங்களோட ஃபேவரட் லைன்ஸ் நிறைய வேற அந்த சாங்ல இருக்கு. வாலி சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த சாங் எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? கண்டிப்பா. மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போலே வந்தாயே, பாபாயின் வெளிச்ச பூவே. மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போலே வந்தாயே, பாபாயின் வெளிச்ச பூவே. உயிர் தீட்டும் உயிரேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வான்பே. மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாது, அழைத்தேன் வான்பே. காதல் காதல் ஒரு ஜனம் காலம் யாவும் அது வரும் ஆதாம் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கிய நிலையே. காதல் காதல் ஒரு ஜனம் காலம் யாவும் அது வரும் ஆதாம் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கிய நிலையே. தட்டானை பிடித்து எப்போது நடந்தாய், கை கால்கள் முளைத்த கைக்கூவே. செவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் கைக்கூவும் உனக்கோர் கைக்கூவே. விலகாமல் கூடும் விழாக்கள் நாள் தோறும், பிரியாத வண்ணம் புறாக்கள் தோல் சேரும். நீச்சல் போயே தொடு தொடு கூச்சம் யாவும் விடு விடு ஏக்கம் தாக்கம். இளமையில் ஒரு இளமையில் தவிப்பது தகுமா? மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போலே வந்தாயே, பாபாயின் வெளிச்ச பூவே. மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போலே வந்தாயே, பாபாயின் வெளிச்ச பூவே. ஆக்சுவலா நீங்க எதிர்நீச்சலுக்காக வாசிச்சுட்டு இருக்கீங்க. எதிர்நீச்சல் பத்தி பேசும்போது முக்கியமான ஒருத்தர் பத்தி பேசியே ஆகணும். இவர் வந்து சொல்லணும்னா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ அடுத்து அவரை தான் நம்ம கூப்பிட போறோம். இவர் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் முன்னாடி அவர் அம்மானா ரொம்ப பிடிக்கும், அம்மானா உயிர். அதனால அவரோட காலர் டியூனை வந்து அம்மா பத்தின ஒரு பாடல தான் வந்து வச்சிருந்தாரு. இப்பயும் வந்து அவருக்கு அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது பூமி என்ன சுத்துதே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுச்சு. அவருக்கு வந்து இப்போ என்னன்னா அவர் கூட உங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா பாக்குறாரு, அட்மயர் பண்றாரு. அந்த அளவுக்கு உங்களோட மியூசிக் வந்து இவரை கூட பாதிச்சிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம அவரை தான் இன்வைட் பண்ண போறோம். அது யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல அடுத்து வரப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வரப்போது வந்து
இல்ல சஸ்பென்ஸ்லயே வச்சுக்கலாம். அது உடனே நம்ம சொல்ல வேணாம். சோ நீங்களும் யோசிச்சுட்டு இருங்க அடுத்ததா யார் வர போறாங்கன்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக் இன் அனிருத்துடன் அன்பிளக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அனிருத்துடன் அன்பிளக்ட். ஸோ அனிருத், நீங்க வந்து இப்போ நம்ம அடுத்ததா அழைக்க போற அந்த ஸ்பெஷல் பர்சனாலிட்டி பத்தி ஒரு சில விஷயங்கள் யாருன்னு சொல்லாம அவர் பத்தின அந்த சஸ்பென்ஸோட அந்த க்ளூஸோட தான் நீங்க சொல்லணும். நான் தான் சஸ்பென்ஸோட இருப்பேன். ஓகே இப்போ வரப்போது வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 1 இயராக இருக்கேன். இந்த 1 இயரில் நான் மீட் பண்ணதுலே பெஸ்ட் பர்சன் வந்து இவர் தான். ஜெம் ஆஃப் அ பர்சன். ஒரு அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் அண்ட் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு எப்போல்லாம் கொஞ்சம் மனசு சரியில்லையோ அப்போல்லாம் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து நான் வந்து பெட்டர் ஆகிடுவேன். ஸோ அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாரு அனிருத். இவர் வந்து ஒரு கலாய் மன்னன், கவுண்டமணிக்கு அண்ணன், இளம் பெண்களின் இதய துடிப்பு, இளைஞர்களின் இன்வெர்டர், எதிர்கால ஜெனரேஷனின் ஜெனரேட்டர், நவரச நாயகன், அடுத்த சூப்பர் ஸ்டார் அண்ட் புரட்சி நாயகன் சிவகார்த்திகேயன். நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டாரு பாருங்க. இல்ல ஒரு பெரிய பில்டப் 4 பேஜ் ப்ரிப்பேர் பண்ணி மக் அடிச்சு வச்சிருந்தேன். நான் சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பாதியிலே வந்துட்டீங்க. இல்ல அது எப்படியே நீ கரெக்ட்டா சொல்ல மாட்டீங்க. சரி இல்ல இருந்தாலும் உங்க முன்னாடி மறுபடியும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல. இல்ல ப்ளீஸ் அனிருத், நான் சொல்லலாமா? சொல்லுங்க. நான் வந்து மக் அடிச்சு வச்சதுனாலயாவது நான் சொல்லி ஆகணும். எப்படி எடிட்ல போகுது? ஓகே, எப்படி இருக்கீங்க சிவா? நிஜமா வந்து விஜய் டிவி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுது. நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். ஜாலியா இருக்கேன். அண்ட் இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் மேடை பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன்றது இன்னும் சந்தோஷம். நிச்சயமா நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் விஜய் டிவி ஆக்சுவலா. சிவா, இப்ப உங்களுக்கு லீட் கொடுக்கும்பொழுது ஆரம்பத்துல வந்து அந்த காலர் டியூன் விஷயம் ஒன்று சொன்னேன். உங்க அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இப்ப வரைக்கும் இன்னி வரைக்கும். ஆனா நீங்க வச்சிருந்த அந்த காலர் டியூன் எதிர்நீச்சலுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் சாங்கை நீங்க மாத்துறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்க? நான் சொன்னது கரெக்டா? அவர் மேல உள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரியா, இல்ல வேற ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? இல்ல அம்மா சாங் தான் வச்சிருந்தேன் ரொம்ப வருஷமா. அம்மாவை பிடிக்கும். இப்போ என்னன்னா அந்த அந்த ஒரு சூப்பரான கியூட்டான அழகான அம்மாவோட பையனுக்குன்னு ஒரு சாங் இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா, பூமி என்ன சுத்துது அப்படின்னு சொல்லி. அந்த சாங் வச்சுக்கலாமே, இப்படி எல்லாம் பில்டப் பண்ண வேண்டியிருக்கு. வீட்டில் கோர்த்து விடுறீங்க எங்க அம்மாட்ட. அது மட்டும்தான் காரணம் இல்ல. அது வந்து அவருடைய வாய்ஸ், அந்த டியூன், அது வந்து பிரச்சனை. அதுல இருந்து லிரிக்ஸ் ஆக்சுவலா அதுல அவ்வளோ மீனிங் இருக்கு. அது எல்லார் லைஃபுக்குமே பொருந்தும். அண்ட் எனக்கு பயங்கரமா சூட் ஆகுது. ஓ, உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுதா? யா, அப்சல்யூட்லி. டேமேஜ் ஆன பீஸ் நானே. ஓ, லைக் தட். அந்த ஒரு லிரிக் முதல்ல சொல்றீங்க. யா, இப்போ வரைக்கும் டேமேஜ் ஆயிட்டு தானே இருக்கேன். இவரும் ஒரு தன்னடக்கவாதியா தான் இருக்காரு. அது பேசும்போதே நல்லா தெரியுது. பட் கையை கட்டி உட்கார்ந்து நீங்க என்னதான் வந்து அப்படியே சிம்பிளா காமிச்சுக்கிட்டாலும் நீங்க ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கறத இப்போ யூனிவர்சலா எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. சார் இது வந்து இது எதிர்நீச்சல் ப்ரமோஷனோ இது அன்பிளக்ட் மாதிரி எனக்கு தெரியல சார். வேற மாதிரி பேரையும் டேமேஜ் பண்றதுக்குனே ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்காங்க சார். தெரியாது. ஆமா ஆமா, அந்த மாதிரி உங்களை மாதிரி ஃபீமேல் கம்பேரர்ஸ்லாம் கலாய்க்கும் போது அது என்னன்னே புரியாம ஒரு அப்பாவியா நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்படி இருந்தேன். இது வந்து யாருக்குமே அடுக்காது. போய் பேச நல்லா அப்புறமா டைம் எடுத்து அடிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்து நான் என்ன அந்த மாதிரி அது இருக்கும். அந்த சாங்கை கேட்கும் போதே அதில் ஒரு ஃபீல் இருக்கும், அப்படி என்ஜாய் பண்ணலாம். இப்போ அந்த சாங் கேட்குறீங்களா? எஸ், எங்க தலைவர் இப்போ பாடுவார். அது பசங்க சார் ரெடி சார். எங்களுக்காக எல்லாருக்கும் நீங்க கேட்டீங்க, இதுக்கு மேல என்ன சார்? பூமி என்ன சுத்துது, பூம நெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குது. டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ 100ஆனது, அட 100ஆனது. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ 100ஆனது, அட 100ஆனது.
மெல்ல மெல்ல ஓகே ஆனது ஜோலி வந்து இப்போ ஜாலியானது பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது காலம் வந்தது கெத்து ஆனது வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனது ஜோலி வந்து இப்போ ஜாலியானது பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது காலம் வந்தது கெத்து ஆனது எங்கேயோ போகும் காத்து இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும் என் கூட பிறந்த சாபம் இப்போ தன்னாலயே தீரும் டேமே தானே பீசு நானே ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன சாஞ்ச தூணு மேரான பூமி என்ன சுத்துது பூமனைஞ்சு கத்துது ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி கைய கட்டி கைய கட்டி நிக்குதே ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பாடும்பொழுது இவ்வளவு மாசியா கமர்ஷியலா இருக்கும்போது இதோட வீடியோ வெர்ஷன் எப்படி இருக்க போகுது பயங்கரமா இருக்கு. நான் பார்த்துட்டேன் video. பாத்துட்டீங்களா எப்படி இருக்கு? அவர் டான்ஸ்லாம் பின்னி பெடலை கழட்டி இருக்காரு. அவர் பயங்கரமா இருக்கு. ரொம்ப நேரம் ஹீரோவோடய பேசிட்டு இருக்கோமே. எப்போதுமே வந்து ஒரு ஹீரோயின் இருந்தா தான் அந்த இடமே வந்து ஒரு கிளாமர் டைம்டா இருக்கும். So let's welcome the cute and bubbly Priya Anand. பிரியா ஆனந்த் சிவகார்த்திகேயனோட கதாநாயகி. தமிழ் தெலுங்கு ஹிந்தி இதில் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரே ஹீரோயின் வேர்ல்டு லெவலில் இவங்க தான். வேர்ல்ட் லெவல்ல வேர்ல்டு லெவல் நாங்கள் எதாக இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் பேசுகிறோம். ஹீரோயின் சின்னதாக யோசிக்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது. அவர் ஒரு சாங் போட்டாருன்னா வேர்ல்டு லெவல் ஹிட் அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணோம். ஆனா அது உண்மை, இது உண்மை இல்லை. ஜெயோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, சித்தார்த்தோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ சிவகார்த்திகேயனோட. இந்த 3 ஹீரோஸ் பத்தியும் வந்து 2 லைன் சொல்லுங்க. Jay is also someone that's very funny. I think you're also friends with him and அதெல்லாம் சொல்லக்கூடாதா? இது இப்போ தேவையே இல்லையேங்க. சரி, ஜெய் வந்து என்னோட முதல் ஒரே நிமிஷம், எங்களுக்கு ப்ரோமோக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அனிருத்துடன் அன்பிளக்ட். அனிருத்தோட ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் டீம்ல இருந்து 2 முக்கியமான நபர்களை வந்து நம்ம இன்வைட் பண்ண போறோம். the cameraman of the film and the captain of the ship, the director of the film, Mr. Velraj and Mr. Sendhil. So entire எதிர்நீச்சல் டீமும் வந்து இங்க ஒண்ணு கூடியாச்சு. and lovely உங்களோட ஆல்பம், மியூசிக் ஆல்பம் ஆல்ரெடி a hit. அனிருத் வந்து ஒவ்வொரு சாங்கையும் இன்னைக்கு லைவா எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 6 சாங்ஸ் அனிருத் வந்து எதிர்நீச்சலுக்காக கம்போஸ் பண்ணிருக்காரு. இதுல நீங்க ஷூட் பண்ணது எவ்வளவு சாங்ஸ்? இது வரைக்கும் 5 சாங் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ only 1 song in balance. இந்த 5 சாங் நீங்க ஷூட் பண்ண விதம் பத்தி சொல்லுங்க. சாங் 1 பூமி என்ன சுத்துதே. ஓகே, இது வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு, பெரிய பண்ணியிருக்காரு. அவரு நல்லா ஆடிருக்காரு. அவரோட டான்ஸ் பத்தி ஏற்கனவே அனிருத் வந்து நான் பார்த்துட்டேன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா நாங்க வந்து சிவகார்த்திகேயன் இல்ல, நாங்கெல்லாம் சொல்றத விட தினேஷ் மாஸ்டர் சொன்னாரு. பிரபுதேவா மாஸ்டரோட இதெல்லாம் இருக்கு, நீங்க நிறைய பாப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. தெளிவா சொல்லிருங்க சார். டக்குன்னு உங்களில் யார் அடுத்த பிரபுல கண்டஸ்டன்ட் 1.5 வருஷம் தேடிட்டு இருந்தோம். ஜட்ஜா போறீங்க. 1.5 வருஷம் தேடிட்டு இருந்தோம். உங்களில் யார் பிரபுதேவா டைட்டில் வின்னர் யாருன்னு அவர் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காரா? இல்ல டான்ஸ்ல சொல்ல குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அதெல்லாமே தெரியுது. நான் காப்பி அடிச்சத டான்ஸ் ரொம்ப முக்கியம். தினேஷ் மாஸ்டர் சொல்றாருன்னா அதுல ஒரு இது இருக்கு. ஏன்னா அவர் கரெக்டா தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான். ஒரு சாங் நம்ம ஷூட் பண்ணாத சாங், அந்த சாங் எந்த சிச்சுவேஷன்ல வரப்போது எப்படி பிளான் பண்றீங்க? அந்த ஃபைனல் சாங் ஆஃப் தி ஃபிலிம் கெட்டப் சேஞ்ச் ஒன்னு இருக்கு போது அவருக்கு. யங் லுக். யங் லுக். யங் லுக். ஏற்கனவே நீங்க யங், இதுக்கு மேல யங்கா?
சின்ன குழந்தை மாதிரி வரும். அந்த குழந்தையே நீங்க போட்டு கட்டிட்டு இங்க மட்டும் பவுடர் அடிச்சுட்டு விரல் சுப்பிட்டே வரும் அந்த சாங்ல. நீங்க எல்லாம் வந்து போய் ஸோ இப்போ எதிர்நீச்சல் அந்த ஸ்பெஷல் சாங் which has to be short from Anirudh. நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணே உன்னாலே, விடலெல்லாம் நிறமா போச்சு பெண்ணே உன்னாலே, கிரமத்த நிலவை காணும் பெண்ணே உன்னாலே, பெண்ணே உன்னாலே. நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணே உன்னாலே, விடலெல்லாம் நிறமா போச்சு பெண்ணே உன்னாலே, கிரமத்த நிலவை காணும் பெண்ணே உன்னாலே, பெண்ணே உன்னாலே. பார்க்காம பார்க்காத பெண்ணே போதும், பாரங்கள் தாங்காத பெண்ணே போதும், உதங்கள் தாங்காத பெண்ணே போதும், பெண்ணே போதும். ஊரெல்லாம் ஒன்னாக சேருதம்மா, நான் மட்டும் ஏமாறமா, ஏதேதோ நெஞ்சுக்குள் வச்சிருக்க ஏனாமரமா, கூடாத எண்ணங்கள் கூடுதம்மா, தாங்காதே கூடமா, பட்டாலும் பட்டாலும் கேட்காதம்மா, என் நேரமா, விட்டு பூச்சி வேக சுடுது, வழக்கும் அழுது, பார்க்காம பார்க்காத பெண்ணே போதும், பாரங்கள் தாங்காத பெண்ணே போதும், போதைகள் தாராத பெண்ணே போதும், பெண்ணே போதும். நிஜமெல்லாம் மறந்து போச்சு, விடலெல்லாம் நிறமா போச்சு, நிறமாத்த நிலவை காணும் பெண்ணே உன்னாலே. Don't give a heck about the rich, 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 don't give a heck about the rich. Don't give a fuck about the bitch. Don't give a fuck about the don't give a fuck about the don't give a fuck about the bitch. பவர் பர்சனாலிட்டி இன்னும் நம்ம மீட் பண்ணல. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் தான் வந்து இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமானவர். இந்த படத்தோட ஹீரோவே வந்து பயங்கர ஒரு ஹியூமரஸான பர்சன்ங்கிறது நமக்கு தெரியும். பட் இவரோட சேர்ந்து ஹியூமர் கண்டென்ட்டுக்காகவே இந்த படம் முழுக்க டிராவல் பண்றதுக்கு இவர் வராது. அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட சலிக்காம உழைக்கிற ஒரு சென்சிபிள் பர்சனாலிட்டி இவர். இந்த படத்தோட மற்றும் ஒரு தூண் அப்படின்னு கூட சொல்லலாம். So let us welcome சதீஷ். சிவகார்த்திகேயன் அண்ட் சதீஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிக்கவே முடியாது போல இருக்கு. அந்த மெரினால இருந்து ஆரம்பிச்சு அது என்ன ரெண்டு பேருக்குள்ள அப்படிதான் பெரிய ரகசியமா பயங்கரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்து உங்களை படத்துல ரெக்கமெண்ட் பண்றாரா இல்ல என்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் வந்து சான்ஸ் இல்லாம நிறைய சும்மா
இப்போ சான்ஸோட சேர்த்து சுற்றுறோம் அவ்வளோதான். முன்னாடி அப்படிதான் இப்போ அப்படிதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நடிக்க தெரியாது, இப்போ நடிக்க தெரியாது. அந்த ஒற்றுமை எப்பவுமே இருக்கு. அண்ட் எங்க 2 பேருக்குள்ள என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் அவர் சிரிப்பாரு, அவர் என்ன சொன்னாலும் நான் சிரிப்பேன். யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஓ அந்த மாதிரி. இப்போ எங்க டைரக்டரே அந்த லெவல்ல கூட்டு வந்து போச்சு. நாங்க சொன்னாலும் அவரே எல்லாம் சிரிச்சு வீட்டுக்கு போய் திட்டுவாரு. அதே ஒரு சிரிப்புனா ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்ட் இருக்கணும்ல. அவருக்கு பிடிக்காதுன்றதுனால சில நேரங்கள் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஏதாவது சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே முடிஞ்சிடும். நம்ம இதுல எங்க எடுத்துக்கிறது கட் பண்ணி எங்க இருக்கும்னா நீங்க கொஞ்சம் ஆடாம உட்காருங்க கொஞ்சம். அது மேட்டர் இல்லையா? சொல்லியா கரெக்டா சொல்லியா. காலேஜ் வாசல்ல போறோம்னா 20 பொண்ணுங்க இருக்குன்னா 22 பொண்ணுங்க ஓடி வந்து சிவகார்த்திகேயன்டி சிவகார்த்திகேயன் அங்க தேன் மிட்டாய் விக்கிற பாட்டி. அதுதான் அது கூட எங்களை பார்க்க மாட்டேங்குது. இவன்டி ஆமாண்டி இப்ப என்ன கிடையாதுக்கு அப்படின்னா எல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு ஸோ இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஷிப்? அடுத்து என்ன கேளுங்க அவரை பத்தி, நான் எப்படி சொல்றேன். இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காரும் போதே வந்து so much of laughter, so much of fun. பட் நிச்சயமா வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் பொழுது எவ்வளவுதான் சீரியஸா நீங்க ட்ரை பண்ணாலும் வந்து அந்த காமெடி எலிமெண்ட் இருந்துட்டே தான் இருந்திருக்கும். ஷூட்டிங்ல ஒரு வாட்டி என்னாச்சு, டைலாக்லாம் இருந்த இடத்துல எல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு இடத்துல டைலாகே கிடையாது, 3 பேர் சும்மா நிக்கிறோம், சும்மா அமைதியா நிக்கணும். கோவப்பட தேவையில்ல, அழ தேவையில்ல, சிரிக்க தேவையில்ல, அமைதியா அப்படி இருக்கணும். அதுக்கு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பெருமையா இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். 11 டேக் வாங்கி அதை முடிச்சோம். ஒண்ணுமே கிடையாது, சும்மா போனா சிரிப்பு 3 பேருக்கு. ஏன்னா மூஞ்சி பார்த்தாலே போச்சு, நாங்களும் மூஞ்ச பார்க்க யார் மூஞ்சியை பார்த்தா யார் 3 பேரும் பரஸ்பரம் மூஞ்ச பார்த்து 3 மூஞ்சிகளும் தான் நல்லாவா இருக்கு. ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் கதையும் எடுத்து ஒரு படத்தையும் எடுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் மீறி எல்லாரும் ஒருத்தர் பயங்கரமா பாராட்டிக்கிறீங்க. பட் அனிருத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அவருதான் உலகமே சொல்லுதேங்க, இது என்னங்க இது ஆரம்பமா. ஆமா ஓகே. இல்ல இப்ப நான்லாம் அந்த காலேஜ் வாசலுக்கு போனா அந்த 20 பொண்ணுங்க அப்படின்னு ஏதோ சொன்னாங்கல்ல, மீதி 2000 பொண்ணுங்க எங்க அவர்கிட்ட அவரை சுத்தி இருக்கு. அவரா பார்த்தாங்க, பாவம் அந்த 2 பசங்க. நீங்க பெண்களில் மனதை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு build up கொடுக்கிறோம். வெள்ளை மாதவன்ல பாலக்காட்டு மாதவன் இந்த மாதிரி தேவையில்லாத பேசாதீங்க. டீசெண்டா கேளுங்க. எதிர்நீச்சல் பத்தி பேசுங்க, பேசுவாங்க. சரி, கலாய்க்காதீங்க. எதிர்நீச்சல் இந்த டைட்டில் வந்து எப்படி வந்துச்சு? அது நாங்க யோசிச்சு எல்லாம் நாங்களா ரூம் போட்டு ஒரு நாள் வந்து என்ன டைட்டில் அது சரி ரூம் போடாம ஆபீஸ்ல உட்காந்து யோசிக்கும் போது எதிர்நீச்சல் டைட்டில் வந்து இது வரைக்கும் யார்கிட்டயும் வச்சது ஒரு 5 நிமிஷம் நான் வந்து மௌனமா இருக்கேன். நீங்க 5 நிமிஷம் ஷோ நல்லா இருக்கும், எல்லாம் இப்ப நம்ம பேசிட்டுமா சார்? நீங்க சொல்லுங்க சார், எதிர்நீச்சல் டைட்டில் கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பர். எனக்குலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபேபுலஸ், வண்டர்ஃபுல் அப்படி இருந்தது. உங்களுக்கு இப்படி இருந்துதான் உங்களுக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு போல. ஓகே, டைம் ஓவரா இல்ல நம்ம ஆயிடுச்சு அப்படியா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது எதிர்நீச்சல் டைட்டில் கேட்கும்போது? உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல நீங்க பேசலாம், நாங்க क्वेश्चन கேட்போம். எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. பிச்சா வாங்கிட்டு வந்து டைரக்டர். அண்ட் என்னன்னா சாங்ல எல்லாம் கூட அவர் இருக்காரு, அதுதான் நமக்கு கொஞ்சம். சாங்ல என்ன மேட்டர்னா அந்த நயன்தாரா சாங்ல இருந்த இடத்துல ஹீரோ கூட ஆள நயன்தாராவோட நான் ஆடி இருக்கேன், அதுதான் அவருக்கு சொல்லி சொல்லி வெறுப்பேத்துறான் அப்பப்ப. இந்த ஆளு நீ ஆடினியா இல்லையா? நான் இல்லையா, நீ தள்ளி தானே, நான் ஃப்ரேம்ல நாங்கெல்லாம் ஒண்ணா இருந்தோமா இல்லையா? உனக்கு பிரியா ஆனந்த் எனக்கு நயன்தாராயா சரியா போச்சு. டான்ஸ் ஆடல. ஆமா சொல்லதானே போறாங்க. பட் அது ஒரு அச்சீவ்மென்ட் தான் இல்ல, இவர் வந்து நயன்தாராவோட இல்ல இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஷார்ட் அவங்க கரியர்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்க கூடாது. நீங்க ஆடின அந்த சாங் பத்தி சொல்லுங்க சதீஷ். யா வல்லா அதான் வல்லையே, உனக்கு தான் டான்ஸ் வல்லையே. ஸோ அவரே ரொம்ப சொன்னார் இந்த மாதிரி, நான் இந்த பாட்டு வந்து போட்டு இவ்வளோ ஹிட் ஆனது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நீங்க ஆனது அந்த பாட்டுக்கே பெருமை அப்படின்லாம் அப்படின்னு சொன்னாரா? சொல்லி எருமை சார் அந்த பாட்டு சார் இது ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாரு. அதாவது ஹை எனர்ஜி சாங், தியேட்டருக்குன்னு ஒரு சாங்ல தியேட்டர் ஆடியன்ஸ்லாம் தியேட்டருக்கு போனா டான்ஸ் எல்லாம் அனுப்பாங்க, விசில் அடிக்கணும், கிளாப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்ல தான் வந்து அவரு நான் அப்படிதான் அந்த சீனே ஆரம்பிக்கும். அண்ட் அந்த சீன்ல ஒரு சர்ப்ரைஸ் வேற இருக்கு. அது முடிஞ்ச உடனே அதுல அந்த சாங் சத்தியமானி எனக்கு தேவையில்லை, அதுல தனுஷாரோட என்ட்ரி, நயன்தாரா மேம் அவங்க. ஸோ அது பயங்கர கலர்ஃபுல்லான ஜாலியான தியேட்டர் சாங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அனிருத்துடன் அன்பிளக்ட். இந்த அனிருத்துடன் அன்பிளக்ட் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஜாலியாக ஃபன்ஃபில்டாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து எதிர்நீச்சல் படத்தை பற்றி படத்தோட டீம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா சாங்ஸுமே வந்து அனிருத் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் இன்னும் ஒரு முக்கியமான சாங் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலை, எதிர்நீச்சல் அடி. இந்த சாங் வந்து பிக் ஹிட் அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பப்படுற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு மாஸ் நம்பர், ஒரு எனர்ஜெட்டிக் நம்பர். இந்த சாங் தான் அடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த படத்துல இந்த கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கூட வரலாம். ஐ திங்க் ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். எஸ், யூ சேயிங் ஸோ. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியிலையும் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் அது வந்து இந்த சமயம் தான். பட் இந்த சாங்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டிஸ்லாம் ஒன்று கூடும் பொழுது ரேபிட் ஃபயர் ரவுண்ட் உண்டு. இல்ல நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கும் அதிகமா பேசுறதுனால சிவகார்த்திகேயனுக்கும் மட்டும்தான் இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸ்டார்ட் வித் அனிருத். சுதர்க்கமா இருக்கும் சார் எல்லா क्वेश्चनனும். புரியுது சார். அதாவது ஒரு பதில் சொன்னா இன்னொருத்தர் வந்து அடி வர்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தனுஷா, சிவகார்த்திகேயனா? ஐயோ ஈஸி சார், ஈஸி சார். எனக்கு சிவகார்த்திகேயன். ரியலி நான் ஒரு பெரிய ஃபேனுங்க ஆக்சுவலா. சராசரியா ஒருத்தர் எத்தனை தடவை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 20 தடவையா, 30 தடவையா, 40 தடவையா? அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி? பாருங்க ஸ்டார்டிங்கே 20ல இருக்கு. அது ஒரு 1 இல்ல அது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. நல்ல கேள்விதான். இல்ல சார். இல்ல அது என்ன 20 30 40 ஒரு 1 or 2 or 3 லலாம் ஏன் ஆரம்பிக்கலாம்? ஏன் 40 சுருக்குறீங்க ஒரு 4000? இல்ல உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல எங்க என்ன சாதாரண ஆளா? பல கோடி பேர் அவரை லவ் பண்றாங்க. அவர் ரிட்டர்ன்ல லவ் அப்படி கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல ரிட்டர்ன் லவ் வந்து என்னங்க ஆப்ஷன் 20 30 40 40ங்க. 40 plus தாராள மனசு. பாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. பாட்டியா இருந்தா 40 தடவை லவ் பண்ணுவோம். ஓகே, உங்க லவ் சாங்க, அதாவது உங்களோட லவ் சாங்க நீங்க எந்த லவருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? பப்பி லவருக்கா, ஸ்கூல் லவருக்கா, காலேஜ் லவருக்கா? ஸ்கூல்ல பண்ண லவ் சாங் பப்பில வர கொடுத்துட்டேன். ஃபண்டாஸ்டிக். ஹை ஸ்கூல்ல பண்ண லவ் சாங் ஸ்கூல்ல வர கொடுத்துட்டேன். காலேஜ்ல பண்ண லவ் சாங் காலேஜ்ல வர கொடுத்துட்டேன். சோ இது வரைக்கும் சராசரியா வந்து நிறைய அடுத்து வந்து என்னன்னு யோசிப்போம். அடுத்து இப்ப லவ் பண்ணி அதுக்கு ஒரு சாங் வேற பண்ணி எவ்வளவு வேலை இருக்கு. அந்த மாதிரி யாரும் யோசிக்கணும். உங்களுக்கான ரேபிட் ஃபயர் क्वेश्चंस இவ்வளவுதான். அப்பா நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அடுத்ததா சிவகார்த்திகேயன், உங்களுக்கு போட்டின்னு யாரை நினைக்கிறீங்க? பவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார்? பவர் ஸ்டார். பவர் ஸ்டார். அப்சல்யூட்லி. ஃபண்டாஸ்டிக். எவ்வளவு யூத்ஃபுல்லா இருக்காரு அவரு. அண்ட் அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய போட்டியா நான் வந்து கருதுறேன். சூப்பர். நீங்க மொக்க போட்ட ஹிட்டான ஷோ எது? கலக்க போவது யாரு, அது இது எது, ஜோடி நம்பர் 1? ஓ இது 3 ஹிட்டா அப்ப? அதுதான் சமுதாயமே, உலகமே, தமிழ்நாட்டே சொல்லுது. இது தெரியாம போச்சப்பா. இங்க அப்படி சொல்லி தானே காசு கம்மியா கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் போக மாட்டேங்குது. டிஆர்பியே இல்லை, ஏதோ 2 பேர் பார்க்குறாங்க, ஸ்பான்சர் இல்லை, ஏதோ பார்த்து வாங்கிக்கிங்க 2000 2500ன்னு சொன்னாங்க. இது இப்போ தான் சொல்கிறாங்க. ஓகே, மொக்க போட்டு ஹிட் ஆனதா? அது இது வச்சுக்கோங்க போங்க. அது இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இஸ் கம்ப்ளீட். அனிருத் அண்ட் சிவகார்த்திகேயன் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, இப்போ அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ கிளைமேக்ஸ் மொமெண்ட் இஸ் தட் கிளைமேக்ஸ் சாங் ஃப்ரம் த ஃபிலிம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நீங்க பாடின அந்த பாட்டு. Yo honey singer
அடிச்சா புடிடா எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடகாலி நம்ம வாலி எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடகாலில வாலி சொன்னபடி எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடகாலில வாலி சொன்னபடி அதுதான் மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல் யோ யோ ஹனி I'm going down, baby. Take down to the south. Onne rande moon. Utha le apna phone. Baj rahi hai teri baby Kolaveri tune. From Mumbai to Marina, Asin se leke Karina, sabke BBM pe bring. Hey, who is this? Hip hop Tamila. Welcome to Chennai, enga ooru inda oorukulla naga taru maaru. First paati yaru avara superstar. Kavithakku yaru Bharati yaru. English padathila this is party. Idu Tamil pada adanala arrang. Enga kitta vechikita avalavudha. English pesnalu Tamilenda. Zor laga ke are you ready? நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடகாலி நம்ம